மக்கள் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கிறோம்னு கேட்டிங்கன்னா, கும்பலாங்குட்டை அருகில் டவர் லைன் காலனியில் இருக்கிறோங்க. ஈரோடு கும்பலாங்குட்டை பெருந்தூர் ரோடு பைப், அதிலிருந்து நம்ம கும்பலாங்குட்டையிலிருந்து நேராக வடபுரம் டவர் லைன் காலனியில் இருக்கிறோங்க. இங்கே என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, பில்டிங் வந்துருக்குங்க. ஒன்று மிக குறைந்த விலையில் இருக்குங்க. இதை நம்ம எப்படின்னு எந்த வீடும் பார்க்கணும். இப்போ அது குடியிருப்புகள் நிறைந்த இடம் பாருங்கள். அப்பார்ட்மெண்ட்லாம் நிறையா இருக்குது. அது மாதிரி அருமையான ஏரியாங்க. பாருங்கள், பில்டிங் நம்ம பார்க்க போகிற பில்டிங்கு இதுதாங்க. பில்டிங் கேட்டு 30 வருஷம் ஆச்சுங்க. ஆனால் பில்டிங்கு காசு கிடையாதுங்க, நம்ம இடத்துக்கு தான் காசுங்க. ஸ்கொயர் ஃபீட்டு பார்த்தீங்கன்னா 2100 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. மக்களே, பில்டிங் பார்த்தீங்கன்னா 1500 ஸ்கொயர் ஃபீட்டு. இன்னும் 20 வருஷத்துக்கு இந்த வீட்டில் நம்ம இருக்கலாங்க. அந்த அளவுக்கு பார்த்து கட்டியிருக்காங்க. போர்ட்டிகள் பாருங்கள், கார் பார்க்கிங் இருக்குங்க. இன்னும் அந்த பக்கம் அந்த காம்பவுண்ட் ஓடிச்சுன்னா அதில் ஒரு கார் நிறுத்தலாம், ரெண்டு கார் நிறுத்தலாம். அந்த அளவுக்கு இடம் இருக்குங்க. அது இல்லாத சுற்றியும் இடம் இருக்குங்க. பாருங்கள், இந்த பக்கம் சுற்றியுமே இதில் ஒரு 6 அடி முன்னாடி கிளவரம் கேப் இருக்குது. அது இல்லாத தெம்பரம் பார்த்திங்கன்னா ஒரு 3 அடி கேப் இருக்குது. பாருங்கள், அப்படியே சுற்றி வந்துடலாம். பில்டிங் பார்த்தீங்கன்னா அற்புதமாக கட்டியிருக்காங்க. இன்றைக்கி 30 வருஷம் நல்லா நிலைச்சி நிற்கிது அப்படின்னா ஒரு அற்புதமான வீடுங்க. வீடு பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்து வீடுங்க. மேவரம் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 அடிக்கு கேப்பு சந்து இருக்குங்க. காம்பவுண்டு போட்டிருக்காங்க. சுற்றி நல்லா கேப் இருக்குதுங்க. தண்ணி அவுட்ரு பைப்பும் போட்டிருக்காங்க. பாருங்கள், அதுவும் இப்போ வடபர சந்துக்கு வந்துட்டோம். இந்த வடவரத்துலேயும் பார்த்துங்க 2 அடி கேப் 3 அடி 2.5 அடி கேப் இருக்குதுங்க. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு பெண்டு திரும்பி மறுபடியும் இப்படி திரும்பிக்குதுங்க. இது அவுட்ரு பாத்ரூமு, டாய்லெட் ஒன்று. இது அவுட்ரு பாத்ரூம் டாய்லெட்டுங்க. அதில் தான் மோட்டார் ரூம்புங்க. மோட்டார் ரூம்பு இது ஒரு செட்டு தனியாக போட்டிருக்காங்க. இந்த செட்டு சேர்த்தாதே 1500 சதுரடிங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குது. டைல்ஸில் கிரானைட் ஓட்டியிருக்காங்க. எலிவேஷன் பூரா கிரானைட் ஓட்டியிருக்கு. வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். இது ஹால் இல்லைங்க. ஹால் 20க்கு 10ங்க. நல்லா பெரிய ஹாலாக இருக்குங்க. லைட் போடுங்க. அது இல்லாத இந்த பெட்டை ஒன்றுங்க, ஒரு 2 அடி பெட்டுங்க. இதில் ஒரு பெட்டு கிட்டத்தட்ட 22 அடி நீளம் இது வருங்க. 22 பார்த்தீங்கன்னா. அதே மாதிரிக்கு பெட்ரூமுங்க. பெட்ரூம் எடுத்துட்டிங்கன்னா மாஸ்டர் பெட்ரூமு. இது பார்த்தீங்கன்னா 22 அடிக்கு 11 அடிங்க. பெரிய ஹாலுங்க. இதில் வுட் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், மேலே சைடு கபோர்டு போட்டிருக்காங்க. கபோர்டு அடிச்சிருக்காங்க. அதே மாதிரிக்கு இந்த பக்கம் பாருங்கள், வுட் ஒர்க்கு பீரோ மாதிரிக்கு 2 வுட்லேயே செஞ்சுருக்காங்க. அதில் தான் மேலே கபோர்டு அடிச்சிருக்காங்க. எல்லா பொருளும் நம்ம வச்சுக்கலாம். கபோர்டு பாருங்கள், எல்லா துணிமணி எல்லாமே நம்ம இல்லை ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம். அதுவும் இல்லாத இந்த பக்கம் ஒரு பீரோ மாதிரி கிடச்சிருக்காங்க. பாருங்கள், ஒரு அற்புதமான வீடு பார்த்தீங்கன்னா சும்மா அப்படியே பொது வீடு மாதிரி இருக்குங்க. வீடெல்லாம் பாருங்கள், செவரெல்லாம் பாருங்கள், சீலிங்லாம் எதுவுமே மின்னப்படாது இருக்குது. பாருங்கள், அற்புதமாக இருக்குது. ஃபேன் இருக்குது, 2 ஃபேன் இருக்குதுங்க. செவரெல்லாம் பாருங்கள், நல்லா பக்காவாக இருக்குது. இதெல்லாம் இந்த நம்ம வேலை செய்யணுங்கிறதே கிடையாது. எல்லாம் சூப்பராக இருக்குது. இன்னும் 20 வருஷத்துக்கு இதில் நம்ம குடியிருக்கலாம். அந்த மாதிரி வீடுங்க இது. பாருங்க, அதே மாதிரி அட்டாச் பாத்ரூமு. அட்டாச் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா 6-7 அடிக்கு 8 அடிங்க. 7 அடிக்கு 7 அடிங்க. 6க்கு 7ங்க.
வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டர் வாட்டர் போட்டிருக்காங்க. அதில் இந்த பக்கம் ஒரு பெட்டு, 6x3 ஒரு வாஷ் பர்சன் ஏரியா, பல் விளைக்கிற மாதிரி. அதில் ஒரு கண்ணாடி, இதுவும் டைல்ஸ் 7 அடி மட்டும் ஒட்டியிருக்காங்க. பாத்ரூமுக்கு 7 அடி மட்டும் டைல்ஸ் ஒட்டியிருக்கு. எல்லாமே நீட்டாக இருக்குங்க. டைல்ஸ் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நல்லா எந்த ஒரு ஆளுக்கு இல்லை, நல்லா நீட்டாக சுத்தமாக வச்சுருக்காங்க. வந்து அப்படியே குடியிருக்கலாம் அந்த மாதிரி வீடுங்க. வாங்க இன்னொரு பெட்ரூம் பார்ப்போம். சுவர்லாம் பாருங்க. ஹாலில் எந்த அளவுக்கு இருக்கும் பாருங்க. இதில் ஹாலில் 2 ஃபேன் இருக்குதுங்க. அதில் சீலிங்லாம் பாருங்க அற்புதமாக இருக்குது. ஒரு சின்ன சின்ன பேட்ச் ஒர்க் அது மட்டும் பண்ணிட்டோம்னா இன்னும் 20 வருஷத்துக்கு கம்பல்சரி இந்த வீட்டில் நம்ம எந்த ஒரு இதுவும் இல்லைங்க. 20 வருஷத்துக்கு அப்புறம் இன்னும் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி வீடுங்க இது. நல்லா எந்த ஒரு சின்ன வெடுப்போ எதுவுமே இல்லை, நீட்டாக இருக்குது பாருங்கள். இன்னொரு பெட்ரூமுங்க. இந்த பெட்ரூம் பாருங்கள். இது எத்தனை அடிங்கன்னா 1 2 3 4 5 6 7 8. இது வந்து 17க்கு 10ங்க. இந்த ஒரு மாஸ்டர் பெட்ரூமு. இதுவும் வந்து பெரிய பெட்ரூம் தானுங்க. 17க்கு 10ங்க. இதுலேயும் ஒரு டோரேஜ் இருக்குது பாருங்கள், கபோர்டு. மேலே வந்து கபோர்டு அடிச்சிருக்காங்க. சன்சைடுக்கு கபோர்டு அடிச்சிருக்கு. கீழே வந்து பீரோ மாதிரிக்கு இது செல்ஃப் போட்டு இதுக்கு டோரேஜ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரிக்கு சர்வீஸ் வந்துங்க 3 பேஸுங்க பாருங்க. அதே மாதிரிக்கு வாங்க கிச்சனை ட்ரைனிங் ஹால் பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் ஹாலு. இது 10க்கு 8ங்க. 10க்கு 8ங்க ட்ரைனிங் ஹாலு. இதுலேயும் கபோர்டு இருக்குதுங்க. மேலே சன்சைடில் கபோர்டு உட்டில் பண்ணியிருக்காங்க. கபோர்டும் இருக்குது. கிச்சனுங்க. கிச்சன் பார்த்தீங்கன்னா இது 11க்கு 10க்கு 10ங்க. இது ஒரு கிச்சன் ஃபுல்லாக பாருங்க. கிச்சனும் சூப்பராக இருக்கு. சிமிலி எல்லாமே வந்து பக்காவாக போட்டிருக்காங்க. நம்ம வந்த எந்த ஒர்க்கும் உள்ள தேவையில்லைங்க, அந்த அளவுக்கு பக்காவாக இருக்கு. ஒரு சின்ன சின்ன வேலை மட்டும் இப்போ செஞ்சால் போதுங்க. சிங்கத்தொட்டி, விலைக்கிழவு சிங்கத்தொட்டிங்க, ஆர்ஓ வாட்டரு எல்லாமே இருக்கு. இதில் செல்ஃபும் போட்டிருக்காங்க. இதில் ஒரு ஃபேன் இருக்கு. எல்லா ரூம்லேயுமே ஃபேன் இருக்குங்க. எல்லா ரூம்லேயும் ஃபேன் இருக்கு. நான் வீடும் வரல, எல்லாம் நீட்டாக இருக்கு பாருங்க. எல்லாம் பெயிண்டிங் பண்ணி நெகுன்னு இருக்கு. கிளாரிட்டி அடிக்க பாருங்க. செவரு நல்லா ஸ்ட்ராங்கு பக்காவாக இருக்கு. எல்லாமே சுவர்லாம் பாருங்க. வாங்க இது போக நம்ம போர் இருக்குதுங்க. ஹாலில் கூட போர்ட்டிகோவில் கூட ஃபேன் இருக்குங்க. அதாமல் அந்த பக்கம் ஒரு ஃபேனு. அதில் பார்த்தீங்கன்னா போர் இருக்குங்க. எல்என்டி தண்ணி பைப் இருக்குது. பஞ்சாயத்து தண்ணி இருக்குது. எல்லாமே இருக்குங்க. பாருங்கள் தண்ணி டேங்கு. தண்ணி டேங்கு நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். மேல் டேங்கு இருக்குது. அதில் அதை அவுட்டரில் வாஷ் பேஷன் ஒன்று வச்சுருக்காங்க. இது நம்ம பல் விளக்குறதுனா இதில் அப்படி முகம் பார்க்குற கண்ணாடியோட இதில் நம்மளுக்கு வாஷ் பேஷன் இருக்குது. அதில் கம்ப்ரஸர் இருக்குங்க. சரி மோட்டரு இதாங்களா.
பாருங்கள் கம்ப்ரஸர் இருக்குது. மேல் மோட்டர் தண்ணி மேலே டேங்க் கொண்டு வரத மோட்டர் இருக்குது. கம்ப்ரஸர் தனியாக இருக்குது. பாருங்கள், இது ஒரு ரூமுங்க. இது என்ன ரூமுங்க? பாருங்க, வாஷிங் மிஷின் வைக்கிற ரூமுங்க இது. இதில் வந்து நம்ம வாஷிங் மிஷின் செட் பண்ணிக்கலாம். அதுக்கு பாருங்க பைப் போட்டிருக்கு, லைட் இருக்குது. இதுக்கு தனியாக ஒரு ரூமு இது அப்போவே நம்ம கட்டியிருக்காங்க பாருங்க. இது ஒரு அற்புதமான ஒரு வீடுங்க. இது வந்து நம்ம இடத்துக்கு தான் ரேட்டு சொல்கிறாங்க. வாங்க ரேட்டை என்னன்னு சொல்கிறோம். நம்ம மேலே மொட்டை மாடியெலாம் போய் பார்த்து வரலாம் வாங்க. அவுட்ரு மட்டும் கொஞ்சம் மேல் தண்ணி டேங்க் மட்டும் நம்ம கொஞ்சம் வேலை செய்ய வேண்டியது இருக்கும். அதுவும் பார்த்துடலாம் வாங்க. தண்ணி டேங்க் பாருங்கள், இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த தண்ணி டேங்க் மட்டும் கொஞ்சம் நம்ம வேலை செய்ய வேண்டியது வரும். ஏன்னா ரொம்ப வருஷம் ஆனதுனால கொஞ்சம் அங்கங்கே விப்பில் ஓடி இருக்குது. நம்ம இதை எடுத்துட்டு மேல் டேங்கை போட்டால் எந்த ஃபால்ட்டும் வராதுங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 லட்சம் செலவு பண்ணால் இந்த வீட்டில் நம்ம அருமையாக குடியிருக்கலாம். பாருங்கள், தண்ணி டேங்கு, அதிலிருந்து நிலமட்டம். இந்த நிலமட்டம் கொஞ்சம் வேலை செய்யணும். கொஞ்சம் பழைய காரைக்கு கொஞ்சம் அங்கங்கே வெடுப்பு இருக்குது. இதை காரை எடுத்துகிட்டு நம்ம கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக காரை போட்டோம் அப்படின்னா பில்டிங்கும் அற்புதமாக இருக்கும். கொஞ்சம் சின்ன சின்ன பேட்ச் ஒர்க் வேலை தான், பார்த்துக்குங்க. நண்பர்களே, இதனுடைய ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 70 தான் சொல்கிறாங்க. 70 தான் சொல்கிறாங்க. 70 லட்சம். உங்களுக்கு இது வந்து பிடிச்சிருந்தா இன்னும் குறைச்சிக்கலாம், பேசிக்கலாம், ஆச்சுங்களா. நம்ம வந்து வீட்டுக்கு ரேட்டு கிடையாதுங்க. ஏன்னா இடமே வந்து 2100 ஸ்கொயர் ஃபீட்டு. இங்கே ஒரு சதுரடி வந்து 3500 ரூபாய்க்கு போகுதுங்க. நம்ம நீங்கள் அதை கால்குலேஷன் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நம்பரை கொடுத்துருக்கோம், கூப்பிடுங்க. பாருங்கள், பக்கத்தில் பில்டிங்லாம் பாருங்கள். சுற்றி வட்டிலையும் பில்டிங் தாங்க. எல்லாம் குடியிருப்பு நிறைஞ்ச ஏரியாங்க. வீடு வந்து கிழக்கு பார்த்த வீடுங்க. வீடும் கிழக்கு பார்த்த வீடு, என்ட்ரன்ஸும் சைட்டும் கிழக்கு பார்த்தது, வீடும் கிழக்கு பார்த்ததுங்க. நண்பர்களே, இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நண்பர்களே பாருங்கள், இது வந்து உங்களுக்கு மெயினாக இந்த வீடு வந்து டவுனுக்குள்ளே இருக்கிறதுனால மிக குறைந்த விலை. இன்றைக்கி அவுட்ரு எடுத்துட்டிங்கன்னாவே 70-80 அந்த மாதிரிக்கு ரேட்டுக்கு போயிட்டுருக்குங்க. 1 கோடி ரூபாய்க்கு போயிட்டுருக்கு. இன்றைக்கி மதிப்பீடு பார்த்திங்கன்னா 1 ரூபாய்க்கு மேலே வருங்க. இந்த வீட்டோடவே இடமே 2100 ஸ்கொயர் ஃபீட் அப்படிங்கிறதுனாலையும் இடத்துக்கு மட்டும்தான் நம்மளுக்கு ரேட்டு கேட்குறாங்க. வீட்டுக்கு ரேட் இல்லைங்க நண்பர்களே. இது வந்து சீக்கிரம் நம்ம பிடிச்சிருந்துச்சுன்னா சீக்கிரம் கூப்பிடுங்க. லேட் பண்ணால் கிடைக்காது. வந்து பாருங்கள், பிடிச்சிருந்தா வாங்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரேட்டையும் பேசிக்கலாம். நன்றி, வணக்கம் மக்களே. இது வந்து நீங்கள் 4 பேர்த்துக்கு தகவல் கொடுங்க. உங்களுக்கு வேணாலும் சொல்லுங்கள், 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு தேவைன்னா லேட் பண்ணாத, சீக்கிரம் நம்ம நம்பருக்கு கூப்பிடுங்க. நன்றி, வணக்கம்.